ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 19 கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டு காலேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதில் சில காலேஜஸ் பார்த்திங்கன்னா செரிகல்ச்சருக்கு இருக்குது, ஹார்டிகல்ச்சருக்கு, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்குன்னு தனித்தனி காலேஜஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட காலேஜஸ்லாம் இருக்குது. இந்த காலேஜஸில் எவ்வளோ மினிமம் கட் ஆஃப் வேணும் அப்படின்னா, ஒரு பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, அல்லது ஜென்ரல் ஓசியாக இருந்தாலும் மினிமம் 180க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி இந்த கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த காலேஜஸ்ன்றது அந்த கவுன்சிலிங் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. கோயம்புத்தூரோ மதுரையோ ட்ரிச்சோ அந்த காம்படிஷனை பொறுத்திருக்கு. ஏன்னா இது ஆன்லைன் கவுன்சிலிங்கு. எத்தனை பேர் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கட் ஆஃப் இருக்கிறவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 180க்கு மேலே இருந்தால் கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸில் கிடைக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு 175க்கு மேலே இருந்தால் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சார் 185க்கு மேலே இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 190க்கு மேலே இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா 190க்கு கீழே வர மற்ற கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 180 ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் 180க்கு கீழே இருந்தால் எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ப்ரைவேட் காலேஜஸ், அதாவது அப்ளியேட்டட் காலேஜஸ்னு சொல்லுவோம். அந்த அப்ளியேட்டட் காலேஜஸில் வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. ஸோ 170லேருந்து 160 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் அப்ளியேட்டட் காலேஜஸில் 160 ஆர் 150 வரைக்கும் கூட உங்களுக்கு அப்ளியேட்டட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா கிடச்சிரும். ஆனால் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து 150க்கு கீழே இருக்கவங்களுக்குலாம் மேனேஜ்மெண்ட் சீட் தான் கிடைக்கும். இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபீஸ் மட்டும்தான். அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கும்போது ஃபீஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் எதுவும் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கும்போது கொஞ்சம் ஃபீஸ் அதை விட அதிகமாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிக்கும்போது ஃபீஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு வந்து கோர்ஸோ இல்லை சிலபஸோ மாற போகிறதில்ல, ஆனால் ஃபீஸ் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மார்க் எவ்வளோ தூரத்துக்கு குறையுதோ அந்தளவுக்கு ஃபீஸு அதிகமாகும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். தேங்க்யூ.